Hi friends, in the video நம்ம பார்க்க போறது class 8 maths கணித பிரகாஷ் part 2 bookல இருக்க chapter 2 the Baudhiana Pythagoras theorem page number 41ல 2.4 combining two different squares topic வர concepts பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு similar square அது ரெண்டுத்தையும் combine பண்ணி ஒரு bigger square வர வைப்போம். அதோட ஏரியா வந்து twice the ஏரியாவா இருக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்தோம். இங்க நம்ம என்ன படிக்க போறோம்னா ஒன்னு வந்து சின்ன ஸ்கொயர், இன்னொன்னு வந்து பெரிய ஸ்கொயர். அந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்க, இங்க வந்து சேம் சைஸா, ஆனா இப்ப படிக்க போறது டூ டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்க ரெண்டு ஸ்கொயரை கம்பைன் பண்ணும் போது வர ஸ்கொயர் எவ்வளவு பெருசா இருக்கும். இப்ப ரெண்டு ஸ்கொயர் சேம் சைடா இருக்கு, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா வர ஸ்கொயர் வந்து ட்வைஸ் த ஏரியாவா இருக்கு. பட் இங்க வந்து டூ டிஃப்ரெண்ட் ஏரியா உள்ள ஒரு ஸ்கொயர், சைட் லென்த்தும் டிஃப்ரெண்டா இருக்கு, அப்ப ஏரியாவும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா அது வர அந்த ஸ்கொயர், நியூ ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும். இப்போ பௌதியானா அவரோட புக் சொல்ப சூத்ரால இந்த மாதிரியான ப்ராப்ளம் லைக் டூ டிஃப்ரெண்ட் சைஸ் ஸ்கொயரை கம்பைன் பண்ணும் போது அது ரிசல்டிங் ஸ்கொயர் என்ன ஏரியா இருக்கும் அந்த மாதிரியான கான்செப்ட் பத்தியும் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, the area of the square produced by the diagonal is the sum of the area of the squares produced by the two sides. ரொம்ப குழப்பதில்ல, அது ஒன் பை ஒன்னா மெதுவா பார்க்கலாம், புரியும். That is, to combine two different squares, make a right angle triangle whose perpendicular sides are at the side lengths of the two squares. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. To combine two different squares, ஒரு சின்ன ஸ்கொயர் ஒரு பெரிய ஸ்கொயர் இந்த மாதிரி கம்பைன் பண்றோம். கம்பைன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ்ல தான் வைக்கிறோம். இப்படி வைக்கும் போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருதா இந்த இடத்துல. இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்கொயரோட சைடு இருக்கும், இந்த சைடு வந்து ஒரு பெரிய சைடு இருக்கும். ஸோ இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடையாது, ஏன்னா இந்த ரெண்டு சைடுல இருந்துமே டிஃப்ரெண்டா இருக்கு. பட் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு வரும். So to combine two different squares makes a right angle triangle whose perpendicular sides are the side lengths of the two squares. The perpendicular sides ரெண்டு இருக்கு இல்லையா, அதுதான் sides of the two squares. The square whose side length is the hypotenuse of this right angle triangle has an area. The square whose side length is the hypotenuse of the right angle triangle. Hypotenuse of the right angle triangle வந்து இது. So இத வந்து side length எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர். So the square whose side length is the hypotenuse of the right angled triangle has an area. இப்போ இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறாங்க. Has an area that is the sum of the areas of the original two triangles. இந்த ஏரியாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா, இந்த ஏரியாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இது வந்து ஏ பின்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்கொயர் நேம். இப்போ ஏரியா ஆஃப் ஏ அண்ட் ஏரியா ஆஃப் பி இதோட சம் தான் இந்த ரிசல்டிங் ஸ்கொயரோட, இந்த ஹைபோட்டனஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் வரையறோம் இல்லையா, அந்த ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் பி, இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவை சம் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ தான் ஏரியா ஆஃப் திஸ் ரிசல்டிங் ஸ்கொயர். அதாவது இந்த ஸ்கொயர் தான் இந்த ரெண்டு ஸ்கொயரையும் கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவை கம்பைன் பண்ணி கிடைக்கிற ஒரு ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர், which has the area that is sum of the two squares. இப்போ அந்த லைன் மறுபடியும் படிப்போமா. The area of the square produced by the diagonal, area of the square produced by the diagonal is the sum of the areas of squares produced by the two sides. So இந்த diagonal, இந்த ரைட் ஆங்கிள் ஹைபோட்டனஸ்னு சொல்லலாம், இல்ல ஒருவேளை இது ரெக்டாங்கிளா வச்சோம்னா இது ஒரு டயகனல் இல்லையா, அப்போ இந்த டயகனல்னு சொல்லலாம். இப்போ இந்த டயகனலை வச்சு ஒரு ஸ்கொயர் வரைகிறோம். அந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும்னா sum of the areas of the squares produced by the two sides. இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடு இருக்குல்லையா, ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும், அந்த ரெண்டு சைடை வச்சு வர ஸ்கொயர், அந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவை கம்பைன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கொயரோட ஏரியா கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு வாட்டி அந்த லைனை ஸ்லோவா படிச்சு வேர்ட் பை வேர்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. The area of the square produced by the diagonal is the sum of the areas of the squares produced by the two sides. நான் அந்த வேர்ட் வர வர ரெஸ்பெக்டிவ் ஸ்கொயர்ஸை காட்டுறேன், உங்களுக்கு புரியும்னு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் போலாம். Why does Baudhiana's method work?
Can you see why the method works in the case where the two squares are the same size? டூ டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் பார்த்தோம். இதே சேம் சைஸ்க்கும் இதே மெத்தட் வச்சு, அதாவது ரெண்டு ஸ்கொயரை கம்பைன் பண்ணுவோம் இல்லையா, டூ டிஃப்ரெண்ட். இதே சேம் சைஸா இருந்தா என்ன இருக்கும்? இந்த ரெண்டு சைடுமே சேமா இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்கொயர் வித் சேம் சைடு இருக்கும் போது அது டபுள் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரும் அப்படின்னு பார்த்தோம். அது எப்படின்னு இந்த மெத்தட் வச்சு சொல்லலாம். இப்போ ரெண்டு ஸ்கொயர் வித் சேம் சைடு, அப்போ இந்த ரெண்டு சைடும் சேம். இப்போ இதுக்கு வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடைக்குதுன்னா இந்த ரெண்டு சைடுமே சேம். இதை வச்சு சைடு லென்த்தா எடுத்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கும். அப்போ இதோட ஏரியா அப்படி இருக்கும், சம் ஆஃப் த டூ ஸ்கொயர்ஸ், அதாவது ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் ஸ்கொயர் சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த ரெண்டுமே ஒரே ஏரியா தான். ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணா ட்வைஸ் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் சம் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏ அண்ட் பிளஸ் ஏரியா ஆஃப் பி இப்படியோ சொல்லலாம். இல்ல இது ரெண்டுமே சேம் தானே, அதனால 2 டைம்ஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏதாவது ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டு 2 டைம்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஏரியாவுமே சேம் நமக்கு இந்த கேஸ்ல. அங்க டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால, இந்த ஒண்ணு பெருசா இருக்கிறதுனால 2 டிஃப்ரெண்ட் ஏரியாஸை சம் பண்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த சேம் சைடுன்னு பார்த்தாலுமே இந்த மெத்தட் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. அண்ட் நார்மலா நம்ம எப்படி பார்ப்போம், இந்த ஸ்கொயரோட டயகனல் தானே பார்ப்போம். இப்போ இதை பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் சேம் சைடு ஏ, இந்த பக்கமும் சேம் சைடு ஏன்னு வச்சுப்போம். அப்போ இங்க இருந்து இப்படி வரைஞ்சோம்னா நமக்கு ரெக்டாங்கிள் கிடைக்குமா? இல்ல. போன வாட்டி பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து லென்த்தா இருக்கும், இது ஒண்ணு சின்னது இன்னொன்னு பெருசுன்னு சொல்லிட்டு லென்த் பிரெத்னு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆனா இங்க ரெண்டு சைடுமே சேமா இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதோட சைடுமே ஏ, அதாவது இந்த ரெண்டு ஸ்கொயர் மாதிரி சிமிலர் ஸ்கொயர் தான் இங்கேயும் வரும். அதோட டயகனல் தான் இங்க ஹைபாட்னஸா இருக்கு. ஸோ அந்த டயகனல் லென்த்ல தான் இந்த ஸ்கொயரும் வருது. அதனாலதான் நம்ம அந்த ஸ்கொயரோட டயகனல் லென்த்ல இன்னொரு ஸ்கொயர் வரைஞ்சு இதுதான் டபுள் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு சொன்னோம். பட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல பாத்தீங்கன்னா இதோட டயகனல் வந்து ஒரு ரெக்டாங்கிளோட டயகனலா இருக்கு. ஸோ இந்த டூ ஸ்கொயர்ஸோட லென்த்தை பேஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைவோம். அந்த ரெக்டாங்கிளோட டயகனல் லென்த்ல தான் நமக்கு ஒரு ஸ்கொயர் வரும், which has the area that is sum of two squares. ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தட் வந்து சிமிலர் சைடு வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது கூடமே மேட்ச் ஆகுது. அதனாலதான் இந்த மெத்தட், அதாவது ரெண்டு ஸ்கொயரை கம்பைன் பண்ணி அதோட ஹைபாட்னஸ் வச்சு இன்னொரு ஸ்கொயரை பில்ட் பண்றோம் இல்லையா, ஸோ இந்த மெத்தட் கரெக்டா ஒர்க் ஆகுது. Subsequently, in his Silva Sutra, Baudhana provides another verse that helps in explaining why the method works in general. இந்த மெத்தட் ஏன் ஜென்ரலா ஒர்க் ஆகுதுன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருசா இருக்கு, அதை படிச்சு பார்த்து புரியுதான்னு பார்க்கலாம். டு கம்பைன் டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ், மார்க் a rectangular portion of the larger square using a side of a smaller square. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் இருக்கு, ஒன்னு சின்ன ஸ்கொயர், இன்னொரு டிஃப்ரெண்ட் சைஸ்ல பெரிய ஸ்கொயர். இந்த மாதிரி வச்சுப்போம். இந்த டூ டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ்ல மார்க் a rectangular portion of the larger square. இந்த லார்ஜர் ஸ்கொயர்ல ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணா, யூசிங் த சைட் ஆஃப் த ஸ்மாலர் ஸ்கொயர். இதோட சைடு ஏன்னு வச்சுக்கலாம் அண்ட் இந்த ஸ்கொயரோட சைடு பின்னு வச்சுக்கலாம். இப்போ பி பெருசா இருக்கா, இப்போ இந்த பிங்கிற இந்த சைட்ல ஏ லென்த் உள்ளதை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ஏ இருக்கு அப்படின்னா இப்போ இதை மார்க் பண்ணிட்டு இது ஸ்ட்ரெயிட்டா போட்டீங்கன்னா இப்போ ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் கிடைச்சதா. இந்த டயகனல் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள், இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு டயகனல் வரையணும். இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு டயகனல் வரைஞ்சிட்டோம். இந்த டயகனல் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் த சைடு ஆஃப் த ஸ்கொயர். இந்த டயகனல் தான் சைடு ஆஃப் அ ஸ்கொயர். இந்த டயகனலை வச்சுதான் ஒரு ஸ்கொயரை வரைய போறோம் நம்ம. that has area equal to the sum of the areas of the smaller square. இந்த ஸ்கொயர் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும்னா, that has area equal to the sum of the smaller squares. இந்த ஸ்கொயரும் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரும் ரெண்டுமே சேர்த்து அதோட சம் பண்ணோம்னா எவ்வளவு வருமோ அதுதான் அந்த ஏரியா ஆஃப் திஸ் bigger square that we got from the diagonal of this rectangle. இந்த diagonal of the rectangle வச்சு வரைஞ்ச சைட்ல இருந்தா வச்சு வரைஞ்ச ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா எப்படி இருக்கும்னா, இந்த ரெண்டு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணா வர ஏரியாவா இருக்கும். இத எப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை சொல்றேன்.
இப்போ ரெண்டு ஸ்கொயர் இருக்கா, ஒரு சின்ன ஸ்கொயர் ஒன்னு பெரிய ஸ்கொயர். அதை வந்து இந்த மாதிரி அட்ஜசன்ட்ல நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வச்சதையே இந்த மாதிரி ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல வச்சுக்கணும், ரெண்டு சைட்ஸும் இப்படி பக்கத்துல வர மாதிரி. இப்போ இந்த சைடு ஏ வந்து இங்க இந்த பி சைடு உள்ள ஸ்கொயர்ல நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஏ வருது, இங்க இருந்து இது வரைக்கும் ஏ லென்த் இருக்கு. இது டோட்டலா வந்து பி, இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும் ஏ. அதை மார்க் பண்ணிட்டு இங்க கோடு போட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிரும். அண்ட் இதுக்கு டயகனல் வந்து இது, இந்த ரெக்டாங்கிளோட டயகனல் வந்து இங்க வரைஞ்சிருக்கும். இப்போ இந்த போர்ஷன் பாருங்க, இது ஃபுல்லா பி, இங்க இருந்து இது வரைக்கும் ஏ. அப்போ இது மட்டும் என்னவா இருக்கும், இந்த டோட்டல் பில இருந்து இந்த ஏவை மைனஸ் பண்றாங்க. இந்த டோட்டல் லென்த்ல இருந்து இந்த லென்த்தை மைனஸ் பண்றாங்க. இப்போ டோட்டல் லென்த் பி அண்ட் அதுல இருந்து ஏவை மைனஸ் பண்றாங்க. மைனஸ் பண்ணா கிடைக்கிற அந்த லென்த் தான் இங்க இருந்து இது வரைக்கும். அப்போ இது பி மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, மேக் அ ஃபோர் சைடட் ஃபிகர் ஓவர் த ஹைபோட்டனஸ். இப்போ இந்த ஏரியா பாருங்க, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சைடு அண்ட் இதை வந்து ஹைபோட்டனஸ்னு சொல்லலாமா. ஸோ இந்த டயகனலை வந்து இந்த ரெக்டாங்கிள்னு பார்த்தா இது வந்து டயகனல், இல்ல இந்த ட்ரையாங்கிளை பாத்தீங்கன்னா இது வந்து ஹைபோட்டனஸ். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, மேக் அ ஃபோர் சைடட் ஃபிகர் ஓவர் த ஹைபோட்டனஸ். இந்த ஹைபோட்டனஸ் இருக்கு இல்லையா, இப்படி வருது இல்ல, அதை வச்சு அதுக்கு மேல ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர் வரையணும். அதாவது ஃபோர் சைடட் ஃபிகர்னா ஒரு குவாட்ரிலேட்டர் இல்லையா, அது வரையணும். by drawing three more of such triangles, right triangles. ஓ இங்க வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட ஹைபோட்டனஸை வச்சு ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர் வரைய சொல்றாங்க யூசிங் திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த டயகனல் வச்சு தானே நம்ம ஸ்கொயர், புது ஸ்கொயர் வரைய போறோம். ஃபோர் சைடட் ஃபிகர்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கொயர். அது எப்படி வரைவோம்னா, இந்த மாதிரி இங்க இருக்க இந்த ஹைபோட்டனஸ் லென்த் இருக்கு இல்லையா, அதே ஹைபோட்டனஸ் லென்த் இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் வித் த சைட் லென்த் ஆஃப் இந்த டயகனல் இல்ல ஹைபோட்டனஸ்னு சொல்லலாம். அப்போ இந்த நாலு சைடுமே இந்த ரைட் ட்ரையாங்கிள் வச்சு வரையணும்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஹைபோட்டனஸ் வந்துச்சுன்னா மீதி வந்து இங்க இருக்கிறது அந்த டூ சைட்ஸா இருக்கும். அது இப்படியும் இருக்கலாம், இல்ல இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா உள்ள இந்த மாதிரி கூட வரலாம். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. இந்த ரைட் ட்ரையாங்கிள் இருக்கா, இத வந்து அப்படியே நம்ம இப்படி எடுத்துட்டு வர போறோம். அப்ப இந்த டயக்ராம் எப்படி மாறும்னா, ஒரு ஸ்கொயர், ஒரு பெரிய ஸ்கொயர் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ட்ரையாங்கிளை நம்ம இங்க கொண்டு வர போறோம். எப்படின்னா, இங்க இருந்து ஏ தானே லென்த், இங்க இருந்து இது வரைக்கும் ஏ லென்த் எடுத்துதான் இந்த ரெக்டாங்கிளே வரைஞ்சோம். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஏ லென்த். அதே மாதிரிதான் இங்க இருந்து இது வரைக்கும் ஏ லென்த், பிகாஸ் இந்த ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து ஏ. அப்போ இந்த சைடு வந்து இங்க வர மாதிரி அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் என்னது பி, அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் பி வரும். இங்க இருந்து இது வரைக்கும் ஏ அண்ட் இங்க வந்து பி மைனஸ் ஏன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ரெண்டு லென்த்தும் ஆட் பண்ணி பாருங்க, a பிளஸ் பி மைனஸ் ஏ. இப்போ மைனஸ் ஏவும் பிளஸ் ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா பி மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த லென்த் வந்து பின்னு அர்த்தம். இல்லைனாலும் நீங்க லாஜிக்காவே யோசிச்சு பார்க்கலாம். ஃபுல்லா பி, இந்த பில இருந்து ஏவை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஏ லென்த்தை எடுத்துட்டதுனால இந்த லென்த் வந்து இந்த குட்டி லென்த் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஏவை நம்ம வச்சுட்டா பி தானே வரும். அப்போ ஏவை வந்து இந்த சைடு வைக்காம நம்ம இந்த சைடு வைக்கிறோம். ஏன்னா இங்க இருந்து இது வரைக்குமே ஏ தான். அப்போ இந்த பி மைனஸ் ஏல இருந்து கூட ஏ எடுத்தோம்னா நமக்கு ஃபுல்லா பிங்கிற லென்த் கிடைக்கும். இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சுதான், இங்க இருந்து இது வரைக்கும் பி, அதுல இருந்து ஏ லென்த் எடுத்துட்டு இந்த சைடு அந்த ஏ லென்த்தை வச்சிடுறோம். அப்போ இது லென்த் பியா தானே இருக்கும். அப்படிதான் இங்க இருந்து இது வரைக்கும் பிங்கிற இந்த லென்த் வருது. இப்போ இந்த சைடு ஏ, இந்த சைடு பி, இங்க வர மாதிரி இங்க ஏ இங்க பி இருக்கா. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இந்த ஹைபோட்டனஸோட லென்த் கிடைக்கும். இங்க இங்க இருக்க அதே லென்த் தான் இங்க ஏ, இங்க இருக்க அதே லென்த் தான் பி அண்ட் ஆங்கிளுமே இங்க 90 டிகிரி தான் இருக்கு. ஓ இந்த லென்த் நீங்க இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா இங்க ஹைபோட்டனஸ் என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும். ரெண்டு கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸா இருக்கும். இப்போ இந்த ஹைபோட்டனஸ் மேல ஃபோர் சைடட் டயக்ராம் வரைய சொன்னாங்க. நம்ம ஒன் சைடு வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வரையணும், இந்த பக்கமும் வரையணும். ஃபர்ஸ்ட் இங்க வரையலாம், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்போ இங்க இந்த மாதிரி வரையறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லென்த் பாருங்க, இது வந்து ஏ, ஏன்னா இந்த ஸ்கொயரோட சைட் லென்த் ஏ. ஸோ இந்த லென்த் ஏ அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பி மைனஸ் ஏவா இருக்கும். ஏன்னா
இது டோட்டல் லென்த் இங்க இருந்து இது வரைக்கும் பி, இந்த ஸ்கொயரோட சைட் லென்த் பி இல்லையா, ஸோ டோட்டல் லென்த் பி, அதுல இது வரைக்கும் ஏ. ஸோ டோட்டல் பில இருந்து இந்த ஏங்கிற லென்த்தை மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும் பி மைனஸ் ஏ கிடைக்கும். அப்போ கூட எவ்வளவு ஆட் பண்ணா நமக்கு பி வரும்? இங்க மைனஸ் பண்ண ஏவை இங்க ஆட் பண்ணணும். ஸோ இங்க அந்த ஏ லென்த் கிட்ட நம்ம லைன் வரைஞ்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் டோட்டல் லென்த் வந்து பியா இருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் பில ஏவை கட் பண்ணிட்டா அந்த ஏவை எடுத்து இங்க ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். இந்த டோட்டல் பில இருந்து இந்த ஏவை கட் பண்ணிட்டு இந்த ஏக்கு பதில் இங்க ஏ லென்த் லைன் வரைஞ்சு ஜாயின் பண்றோம். இப்போ இங்க வந்து ஏ லென்த் உள்ள ஒரு லைன் இருக்கு, இங்க பி லென்த் உள்ள ஒரு லைன் இருக்கு, ரெண்டுமே 90 டிகிரிஸ்ல இருக்கு. இப்போ இத இப்படி ஜாயின் பண்ணா இங்க வந்து என்ன லென்த் வரும், ஹைபாட்னஸ் வரும். இங்க இருக்க அதே ஹைபாட்னஸ் லென்த் வரும். ஏன்னா இங்க வரைஞ்சதும் இங்க வரைஞ்சது இங்க வரைஞ்சது எல்லாமே ஒரு கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இங்கேயோ லென்த் ஏ, இங்கேயோ லென்த் ஏ, இங்கேயோ லென்த் பி, இங்கேயோ லென்த் பி, அப்ப ஹைபாட்னஸுமே சேமா தான் இருக்கும். இப்போ இத மட்டும் ஜாயின் பண்ணணும். இது டைரக்டாவே ஜாயின் பண்ணிடலாம். இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன, ஏ லென்த், அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ஸ்கொயரோட லென்த் ஃபுல்லா இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து பி லென்த். இது ஏ, இது பினா இது வந்து ஹைபாட்னஸ் லென்த்தா இருக்கும். இப்போ இதுவுமே ஹைபாட்னஸ், இதுவுமே ஹைபாட்னஸ், இதுவும் ஹைபாட்னஸ், இதுவும் ஹைபாட்னஸ். ஸோ 4 சைடுமே ஹைபாட்னஸ் லென்த் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா வேணும்னா நமக்கு எந்த ஏரியாலாம் தெரியணும்? இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் ரைட் ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ஏரியாவை நம்ம டீன்னு எடுத்துப்போம். இதே மாதிரி இங்கேயும் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு which is similar to this, இத வந்து யூன்னு வச்சுப்போம். அப்புறம் மீதி இங்க இருக்க இந்த ஏரியா, இது வந்து 1 2 3 4 5ன்னு 5 சைட்ஸ் உள்ள ஒரு ஷேப்ல டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஏரியாவுக்கு பேரு நம்ம வின்னு எடுத்துப்போம். அப்போ டி பிளஸ் யூ பிளஸ் விங்கிற இந்த 3 ஏரியாவை சேர்ந்ததுதான் இந்த ஸ்கொயர், ரிசல்டன்ட் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி ஈக்குவல் டு த சம் ஆஃப் த திஸ் 2 ஸ்கொயர்ஸ். இந்த ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 2 ஸ்கொயர் எடுத்தோம், அந்த ஸ்கொயரை சம் பண்ணா வர ஏரியா எப்படி இந்த ஸ்கொயருக்கு வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஸ்கொயர் தானே ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா இதுக்கு ஆங்கிள்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த டயக்ராமை நான் பெருசா வரைஞ்சிருக்கேன் ஸோ தட் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்போ இதுக்கு ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து டாட்டட் லைன்ஸ்ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம இனிஷியலா எடுத்த ஸ்கொயர்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். இங்க இதெல்லாமே 90 டிகிரியா இருக்கும். இப்போ இதுல இருந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இப்போ இது 90 டிகிரினா இங்க 2 ஆங்கிள்ஸ் வருது. டோட்டலா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி ஆங்கிள்ஸை சம் பண்ணா வரணும். ஸோ இங்க 90 டிகிரி ஆல்ரெடி வந்துருச்சு, மீதி 90 டிகிரி தான் இருக்கு, அதுதான் இங்க வரப்போகுது. அந்த 90 டிகிரி ஈக்குவலா பிரியும்னு நம்மளால சொல்ல முடியாது, அதனால இங்க இருக்க ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இது வந்து எக்ஸ்னா இங்க இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும், இந்த 90 டிகிரியை தான் நம்ம 2 ஆங்கிளா பிரிக்க போறோம். ஒன்னு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், அப்போ இன்னொரு ஆங்கிள் வந்து அந்த 90 டிகிரியில எக்ஸை மைனஸ் பண்ணா என்னவோ அதுதான் இருக்கும். ஏன் 90 டிகிரி மைனஸ் எக்ஸ்ன்னு புரிஞ்சுதா? இப்போ 2 ஆங்கிள் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து ஒய், இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 90 டிகிரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 90 டிகிரி வரணும். ஸோ ஒன்னு வந்து எக்ஸ்னா அப்போ இந்த ஒய் என்னவா இருக்கும், இந்த எக்ஸை நம்ம இந்த சைடு தூக்கி போட்டுடலாம், அப்போ மைனஸ் எக்ஸா மாறும். அப்போ y ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் எக்ஸ்ன்னு வருதா, அதனாலதான் ஒய்ன்னு இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணாம இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லயே நம்ம போடுறோம். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி மைனஸ் எக்ஸா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 90 டிகிரி வந்துடும் இல்லையா, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 டிகிரி வருது. ஸோ கரெக்டா இருக்கு. இப்போ இது வந்து எக்ஸ், இது வந்து 90 டிகிரி மைனஸ் எக்ஸ். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள், இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எல்லாம் பார்த்தோம், எல்லாமே கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா இங்க இருக்க லென்த் ஏ, இங்க இருக்க லென்த் பி, அதே மாதிரி இங்க இருக்க லென்த் ஏ, இங்க இருக்க லென்த் பி, அண்ட் இங்க வந்து 90 டிகிரி வருது. ஸோ எஸ்ஏஎஸ் கான்க்ருவன்ஸ் ரூல்னு சொன்னாலும் இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே கான்க்ருவெண்டா தான் வரும். அப்போ இதோட ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும், சிமிலரா தான் இருக்கும். இங்க 90 டிகிரி வருதுன்னா இங்க ஏ சைடுக்கும் ஹைபாட்னஸ்க்கும் நடுவுல இருக்க இந்த ஆங்கிள் 90 டிகிரி மைனஸ் எக்ஸ். இங்க வந்து ஏ இங்க வருது, இங்க இருக்கு. ஸோ ஏ அண்ட் ஹைபாட்னஸ் ரெண்டுத்துக்கும் நடுவுல
90 டிகிரி மைனஸ் எக்ஸ். அப்போ இது வந்து எக்ஸா இருக்கும். அதே மாதிரி ஏ அண்ட் ஹைபோட்டனஸ்க்கு நடுவில் வர்றது 90 டிகிரி மைனஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸா இருக்கும். இது 90 டிகிரி. அண்ட் இங்க வந்து ஏக்கும் ஹைபோட்டனஸ்க்கும் 90 டிகிரி மைனஸ் எக்ஸ் அண்ட் இங்க எக்ஸ். இது வந்து இங்கன்னு மாத்தி போடக்கூடாது, அப்போ தப்பா வரும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இது வந்து ஒரு 90 டிகிரி எல்லா ஆங்கிள்ஸும் இருக்கு அண்ட் ஒரு ஸ்கொயர்னு எப்படி சொல்ல முடியும்? ஹைபோட்டனஸ், ஆல் சைட்ஸ் வந்து ஹைபோட்டனஸோட லென்த், அப்போ சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல். இப்போ எல்லாமே 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க, இது வந்து எக்ஸ், இது வந்து 90 டிகிரி மைனஸ் எக்ஸ். ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு 90 டிகிரி வரும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஒரு 90 டிகிரி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த லென்த் பாருங்க, இது வந்து ஒரு 90 டிகிரி, ஏன்னா ஸ்கொயர். இப்போ 90 டிகிரியில இங்க இருந்து இது வரைக்கும் 90 டிகிரி மைனஸ் எக்ஸ்னா அப்போ இது என்னவா இருக்கும்? எக்ஸா இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சா? ஏன்னா எக்ஸ் பிளஸ் 90 டிகிரி மைனஸ் எக்ஸ் தான் நமக்கு 90 டிகிரி வரும். இந்த ஆங்கிள் ஒரு ஸ்கொயரோட ஆங்கிள், ஸோ 90 டிகிரி. அதை வச்சு நம்ம இதை எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆங்கிள் பாருங்க, இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் ஸ்கொயரோட ஆங்கிள். இப்போ இதுலயே வந்து 90 டிகிரி மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா 90 டிகிரி வரும். அப்போ இந்த ஆங்கிளுமே ஒரு 90 டிகிரி ஆங்கிள். அண்ட் இங்க இருக்க அதே மெத்தட் படி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து இது வந்து இது வரைக்கும் 90 டிகிரி. அப்போ இது எக்ஸ்னா இது 90 டிகிரி மைனஸ் எக்ஸா இருக்கும். இது வந்து 90 டிகிரி மைனஸ் எக்ஸ்னா இங்க இருக்க அந்த ஆங்கிள் வந்து எக்ஸா இருக்கும். அப்போ இந்த ஸ்கொயரோட இந்த டோட்டல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 90 டிகிரி மைனஸ் எக்ஸ் வந்து இங்க வந்த மாதிரி 90 டிகிரி வரும். அப்போ இதுவுமே 90 டிகிரி. ஸோ சேம் மெத்தட்ல இங்க பாத்தீங்கன்னா இப்போ 3 ஆங்கிள் தெரிஞ்சிச்சு 90 டிகிரினா, அப்போ இதுவுமே கண்டிப்பா 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி அண்ட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ இட் இஸ் அ ஸ்கொயர். இப்போ பௌதியான சொன்ன அந்த லைன் சொல்லலாமா? The area of the square on the hypotenuse. இந்த on the hypotenuse ஒரு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இருக்கா? ஹைபோட்டனஸை லென்த்தா வச்சு ஒரு ஸ்கொயர் வந்திருக்கும். அதோட ஏரியா will be equal to sum of areas of TUV. இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன இருக்கு? இந்த ஏரியா வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்து யூன்னு எடுத்துக்கிட்டோம், அண்ட் மீதி இருக்க இந்த 5 சைடு டயக்ராம் வந்து வின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ டி யூ வி இந்த 3 ஏரியாவும் சேர்ந்ததுதான் இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் ஹைபோட்டனஸ். அதை நம்ம இப்படியும் சொல்லலாம், which is equal to sum of areas of two squares. இனிஷியலா ஒரு ஸ்கொயர் எடுத்தோம் இல்லையா, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு, அது வந்து சம் ஆஃப் ஏரியா ஆஃப் டூ ஸ்கொயர்ஸ். இந்த ரெண்டு ஸ்கொயரும் சம் பண்ணா கிடைக்கிற ஏரியான்னு சொல்லலாம். அது எப்படி இந்த ஏரியாவும் இதுவும் சேமா வரும்? அதை பத்தி பார்க்கலாமா? இப்போ இதுதான் அந்த டயக்ராம். இதுல டியூவி வந்து அந்த ஹைபோட்டனஸை லென்த்தா வச்சு அந்த ஸ்கொயரோட ஏரியா, அதுவுமே which is equal to இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா, இப்போ இது இல்லாம பாருங்க, இந்த டியூவி இல்லாம வேற என்ன ஏரியாஸ் இருக்கு? இங்க ஒரு ஏரியா இருக்கு, இங்க ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கும் நம்ம பேர் வச்சிடலாம் WXன்னு. இப்போ பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் இதுவுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுன்னு TUWX. இது 3 ஏரியாவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் எல்லாமே சேம் தான், ஏன்னா எல்லாமே கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ எல்லா ஏரியாவுமே சேமா இருக்கும். அப்போ இந்த ஸ்கொயர்ல வியை தவிர வேற என்ன ஏரியா இருக்கு? டி அண்ட் யூ இருக்கு. அது ரெண்டுமே ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த டி அண்ட் யூக்கு பதில் இங்க கீழே இருக்க W அண்ட் எக்ஸ், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா ட்ரையாங்கிளுமே கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள், ஸோ ஏரியா சேம். இந்த டீக்கு பதில் இந்த W எடுத்துக்கிறோம், அப்போ டி அழைச்சிட்டு இந்த W வச்சுக்கலாம். அதே மாதிரி யூக்கு பதில் யூ அழைச்சிட்டு இந்த எக்ஸ் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இந்த ஏரியா எப்படி இருக்கு? இங்க ஒரு ஸ்கொயர், சின்ன ஸ்கொயர் அண்ட் இங்க ஒரு பெரிய ஸ்கொயர். ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா சம் பண்ணாதான் நமக்கு இந்த டோட்டல் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கிடைக்கும், ரிசல்டன்ட் ஸ்கொயர். இது எப்படின்னு புரிஞ்சுதா? ஏன்னா இந்த ஏரியாக்கு பதில் W எடுக்கிறோம், இந்த ஏரியாக்கு பதில் யூக்கு பதில் எக்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா ரெண்டு ஏரியாவுமே சேம் தான். அப்படி பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்கொயரும் பெரிய ஸ்கொயரும் வந்துருச்சு. அப்போ இந்த ரிசல்டன்ட் ஸ்கொயரோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்மாலர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர் ஏரியாவும் இந்த ஒரே ஒரு ஸ்கொயர் பெரிய ஸ்கொயரோட ஏரியாவும் ரெண்டுமே சேம் தான்.
கம்பைனிங் டூ ஸ்கொயர்ஸ் யூசிங் பேப்பர். அந்த ஸ்கொயரை பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க புக்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம கட் பண்ண மாதிரி தான் பண்ண போறோம். நீங்க வந்து ஒரு பேப்பர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு வேற லென்த் உள்ள ஒரு பெரிய ஸ்கொயர் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கொயர் எடுத்து இங்க வச்சீங்கன்னா இது வந்து இந்த லென்த் சின்னதா இருக்கும் இல்லையா, ஸோ இங்கதான் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியா வரும். இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் A லென்த் இருக்கும். இது டோட்டலா B லென்த். இந்த லென்த்ல இருந்து இங்க நீங்க ஜாயின் பண்ணணும். ஒன் ஆஃப் த கார்னர் ஆஃப் த ஸ்கொயர் ஜாயின் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்கொயரோட இன்னொரு கார்னரை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஸ்கொயர் எடுத்து கட் பண்ணிட்டு இங்க மார்க் பண்ணிட்டு இந்த லென்த், இந்த ஸ்கொயரோட லென்த் இங்க மார்க் பண்ணிட்டு அந்த லென்த்ல இருந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு எத்தனை பீஸ் கிடைக்கும்? 1 2 3 4ன்னு 4 பீசஸ் ஆஃப் பேப்பர் கிடைக்கும். இப்போ எப்படி இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய ஸ்கொயர் வர வைக்க போறோம்? ஏன்னா நம்மளோட ரிசல்டன்ட் ஸ்கொயர் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு ஏரியாவும் சம் பண்ண வர ஏரியா தான் இந்த ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கும். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணாலே நம்மளால வர வைக்க முடியும் இல்லையா? அப்போ அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த ஏரியா இருக்கா, இதுக்கு வந்து நேம் வச்சுக்கலாம், இப்போ ஈஸியா இருக்கும். டி யூ எக்ஸ். இப்போ இந்த டீங்கிற இந்த ஏரியாவை நான் இங்க வைக்க போறேன். இதுதான் டி. அண்ட் இதுக்கு மேல இந்த ரைட் ட்ரையாங்கிள் வருது இல்லையா, அதை இங்க வைக்க போறேன். ஸோ தட் இந்த லென்த் வந்து இங்க ஓவர்லேப் ஆகும். ஏன்னா இங்கேயுமே பி தான், இங்கேயுமே லென்த் பி தான். அப்ப இது ரெண்டுமே கரெக்டா ஓவர்லேப் ஆகும் இல்லையா? ஸோ இங்க பிங்கிற லென்த்ல அது கரெக்டா ஓவர்லேப் ஆகுற மாதிரி வைக்க போறேன். இப்போ இந்த மாதிரி ஜாயின் ஆகும். இப்போ இந்த ரெண்டு பீசஸும் நம்ம வச்சாச்சு. இப்போ யூ அண்ட் டபிள்யூ எப்படி வைக்கணும்னா, இங்க இருக்க இந்த ட்ரையாங்கிள் யூவை இப்படி ஜாயின் பண்ணணும். அண்ட் இந்த டபிள்யூ வந்து இது வரைக்கும் தான் வரும். இங்க வந்து ஒரு ஸ்மால் ஏரியா இந்த எல்லோ பார்ட்லயே இருக்கும். இது வந்து ரெட் கலர் பார்ட். அப்போ இந்த டபிள்யூ வந்து இங்க இருந்து இது வரைக்கும் வரும். இந்த ஸ்மால் எல்லோ பார்ட் வந்து இங்க ஜாயின் ஆகும். இப்படி ஜாயின் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இது ஆக்சுவலா நீங்க ஒரு பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி 1 2 3 4 5 பீசஸ் வரும். 4 இல்ல 5. ஸோ அந்த 5 பீசஸை இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். You have now combined two smaller squares into a larger square. Now make a right triangle using the two smaller squares. Draw a square on the hypotenuse. இது வந்து ரெண்டு ஸ்கொயரை அட்ஜசன்ட்ல வச்சு பண்ணோம். ஆனா முதல்ல நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு சின்ன ஸ்கொயர், ஒரு பெரிய ஸ்கொயர், இங்க இருந்து ஒரு ஹைபோட்டனஸ் வரைஞ்சு இங்கதான் ஒரு பெரிய ஸ்கொயர் வந்துச்சு. இந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவும் சம் பண்ண வர ஏரியா தான் இந்த ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸை நம்ம கட் பண்ணி இங்க வைக்கலாம் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்க பிரிக்க போறோம். இங்க எப்படி பிரிச்சோமோ இங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி கட் பண்றோம். இப்போ எல்லோ கலர் இப்படி கட் ஆயிருக்கு, அதே மாதிரி இங்க கட் பண்ணிருக்கேன். இங்க ரெட் கலர் வந்து இப்படி கட் ஆயிருக்கு, ஸோ அதே மாதிரி இங்க கட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த பீசஸை எடுத்து நம்ம இங்க வைக்க போறோம். அது கரெக்டா மேட்ச் ஆகும். இங்க இருக்க இந்த பீசஸை இங்க வைக்கணும். ஆனா இந்த பெரிய பீஸ் வந்து இங்க வரும், இங்க வரும். அண்ட் இந்த ரெட் கலர் பீஸ் வந்து இங்க இருக்கும். அண்ட் இந்த குட்டி எல்லோ கலர் பீஸ் இங்க வரும். அண்ட் இது வந்து இந்த பீஸால ஃபிட் ஆயிடும். ஸோ இந்த கட் பண்ண பீசஸ் கரெக்டா இங்க மேட்ச் ஆகும். This shows that if a right triangle has shorter sides of length A and B and hypotenuse of length C, then area of the two smaller squares A square and B square add up to the area of larger square. ஸோ நம்ம இந்த மாதிரி பக்கத்துல வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தாலுமே, இல்ல ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் இப்படி வச்சு அதோட ஹைபோட்டனஸை வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் வரைகிறோம், அப்படி பார்த்தாலுமே நமக்கு ரிசல்டன்ட் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா சம் பண்ண மாதிரி ஒரு ஏரியாவுல ஒரு ஸ்கொயர் வரும். இந்த லைன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கொயரோட லென்த் A, இந்த ஸ்கொயரோட லென்த் B. அப்போ இதோட ஏரியா எப்படி இருக்கும்? A ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும்? B ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? இதோட லென்த் நான் வந்து இந்த ஹைபோட்டனஸோட லென்த் வந்து C ன்னு வச்சுக்கலாம். அப்போ
இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியா வந்து சி ஸ்கொயர். அண்ட் இந்த லாஜிக்கலா நம்ம என்ன பார்த்தோம், இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியா வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் ஸ்கொயர்ஸ். இந்த ஸ்மாலர் ஸ்கொயரோட ஏரியா ரெண்டுத்தையும் சம் பண்றோம். அப்போ ஸ்மாலர் ஸ்கொயரோட ஏரியா ரெண்டுமே சம் பண்றோம். ஸோ அந்த வேல்யூ வில் பி ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த பிகர் ஸ்கொயர். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பித்தகோரஸ் தியரம் பார்த்தோம்னா இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். இது எப்படி வந்துச்சுங்கிறது தான் நம்ம இப்போ படிச்சோம். Gaussian theorem on right angle triangles if a right angle triangle has side length ABC. இப்போ அந்த பௌதியான தியரம் பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரெண்டு ஸ்கொயர்ஸ் பத்தி தான் சொல்றாங்க. அது எப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்றாங்க ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, இங்க வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இப்போ இதோட சைடு ஏ, இதோட சைடு பி, இப்போ இது வந்து ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் என்ன சி. அப்போ இந்த ஏபிசிங்கிற அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பௌதியான தியரம் என்ன சொல்றாங்கன்னா, if a right angle triangle has side length A, B and C. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட் லென்த் வந்து ஏபிசியா இருக்கு. அப்போ லென்த் ஆஃப் த ஹைபோட்டனஸோட லென்த் நமக்கு கண்டுபிடிக்கணும்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர்ங்கிற இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த c ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சதுன்னா சியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ரூட் எடுத்தா போதும். சி வேல்யூ என்னவா இருக்கும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா இருக்கும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம இந்த ரைட் ஆங்கிளோட ஹைபோட்டனஸ் இல்ல நான் சைட் லென்த் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் படிக்கும் போதெல்லாம் பித்தகோரஸ் தியரம் படிச்சிருக்கேன். பட் இந்த பௌதியான பித்தகோரஸ் தியரம்ங்கிறது எனக்கு புதுசு. ஆனா இது ரெண்டுமே சேம் தான். ஏன்னா பௌதியானா வந்து ஃபர்ஸ்ட் இந்த தியரம் ஸ்டேட் பண்ணிருக்காங்க. பௌதியானா வாஸ் the first person in history to state this theorem in this generality and essentially modern form. The theorem is also known as Pythagoras theorem after the Greek philosopher mathematician Pythagoras, who also admired and studied this theorem and lived a couple 100 years after Baudiana. இப்போ இதை பித்தகோரஸ் தியரம் ஏன் நேம் பண்ணிருக்காங்கன்னா, கிரீக் பிலாசபர் மேத்தமெட்டிஷியன் பித்தகோரஸ் வந்து இதை வந்து அட்மையர் பண்ணி இதை ஸ்டடி பண்ணிருக்காங்க. அவரோட இயர், அவர் வாழ்ந்த காலம் வந்து பௌதியானா இருந்த டைமுக்கு ஆஃப்டர் 100 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த பித்தகோரஸ்ங்கிறவர் இருந்திருக்காரு. இப்போ பௌதியானா தான் ஃபர்ஸ்ட் இந்த தியரமை ஸ்டேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ ஆஃபன் கால் டிரான்சிஷனல் நேம் பௌதியானா பித்தகோரஸ் தியரம், so that everyone knows that theorem is being referred to. ஆக்சுவலா இந்த நியூ புக்ஸ்ல நான் என்ன நோட் பண்றேன்னா, நிறைய இந்த மாதிரி ஹிஸ்டரிஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம இந்தியா பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம இந்தியால எப்போ கண்டுபிடிச்சாங்க, இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பித்தகோரஸ் தியரம் வந்து ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் பார்த்திருக்கோம், நான் படிச்சிருக்கேன். பட் இப்போ வந்து பௌதியானாங்கிறவர் தான் அவர் ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அண்ட் பிஃபோர் 100 இயர்ஸ் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பித்தகோரஸ் தியரம் வந்திருக்கு அப்படின்னு நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்ட் புக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த தியரம், அந்த தியரம் யார் சொன்னா அண்ட் தியரம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆனா இங்க அந்த தியரமே எப்படி வந்துச்சு, யாரு சொன்னாங்க, எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு கான்செப்ட் நான் இப்பதான் படிக்கிறேன். அண்ட் மற்ற சாப்டர்ஸ்லயும் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேன். லைக் சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் இந்த வேர்ட்ஸ் வந்துச்சு, இந்தியால இருந்து தான் இந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரிஸ் வந்து இந்த நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. நியூ புக்ல ஓல்ட் புக்கை விட நான் என்ன டிஃப்ரெண்டா பாக்குறேன்னா, அந்த தியரம்ஸ் அதெல்லாம் டைரக்டா யூஸ் பண்ணாம அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லாம அந்த தியரம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு ஹிஸ்டரி அதிகமா சொல்றாங்க. அண்ட் ரொம்ப டீட்டெயில்டாவே அந்த தியரம் எப்படி வந்துச்சுங்கிறதுலாம் ரொம்பவே டீட்டெயிலா சொல்றாங்க. அண்ட் மோஸ்டா அது நம்ம இந்தியா பத்தியும் இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது. அண்ட் நம்மளோட மேத்தமெட்டிஷியன்ஸ், நம்ம இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. சுல்பசூத்ராங்கிற அந்த புக்கு, அந்த வேர்ட்ஸ் பத்தி அதிகமா இதுல சொல்லியிருக்காங்க. ஏரியா சாப்டர்ல கூட இந்த சுல்பசூத்ராங்கிற அந்த வேர்ட் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த இந்தியன் வேர்ட்ஸ் பத்தி அதிகமா இருக்கு இந்த நியூ புக்ல. ஐ திங்க் கவர்மெண்ட் வந்து இந்த கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து தான் போயிருக்கு நிறைய. ஆனா நம்ம பேர் வரல. இப்போ பித்தகோரஸ் தியரம் பாத்தீங்கன்னா கிரீக் மேத்தமெட்டிஷியன், ஆனா பௌதியான பித்தகோரஸ் தியரம் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் நிறைய கொடுத்து ஒரு ரெக்கார்டா மெயின்டைன் பண்ண ஒரு புக்ல இதை பத்தி நம்ம படிக்கணும், நம்ம இந்தியால இருந்து தான் இது போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு இதை மாத்திருக்காங்களா தெரியல. பட் இந்த நியூ புக்கை நான் டீச் பண்ணது வந்து மேக்ஸ் விட எனக்கு அதுதான் மண்டக்குள்ள நல்லா ஏறிடுச்சு. லைக் சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம இந்தியால இருந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் வந்திருக்காங்க, இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுதான் என் மண்டக்குள்ள நல்லா ஏறி இருக்கு இந்த மேக்ஸை விட. ஸோ அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் தான் இந்த நியூ புக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. Make a right triangle in your notebook whose shorter lengths are 3 cm and 4 cm. ஒரு சைட் லென்த் வந்து 3, இன்னொரு சைட் லென்த் வந்து 4. இதுல நம்ம ஹைபோட்டனஸை மெஷர் பண்ண போறோம். It should read about 5 cm.
இது வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு சைடும் வரைஞ்சிட்டு ஜாயின் பண்ணாவே இது எக்ஸாக்டா 5 சென்டிமீட்டர் வந்துடும். இது எப்படி ப்ரூவ் பண்றது பௌதியநாத் தியரம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு சைட்ஸை வந்து ஏ பின்னு எடுத்துட்டு ஹைபாட்னஸை வந்து சின்னு வச்சுப்போம். இப்போ அந்த எக்ஸ்பிரஷன் என்ன படிச்சோம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர்னு ஒரு எக்ஸ்பிரஷன் படிச்சோம் இல்லையா? இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ண வேற வேல்யூ என்ன? 25. கரெக்டா? 16 பிளஸ் 19 வந்து 25. கரெக்டா வந்துருச்சு. இந்த 5 சென்டிமீட்டரே கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணிருப்போம்? இது c ஸ்கொயராகவே இருந்திருக்கும். அப்போ 16 பிளஸ் 9 வந்து 25. அப்போ c ஸ்கொயர் வந்து 25. இப்போ c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 25 வந்து c ஓட வேல்யூ. ரூட் ஆஃப் 25 ஓட வேல்யூ என்ன? 5. இப்போ c ஓட வேல்யூ வந்து 5. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைபாட்னஸ் அண்ட் சைட் லென்த் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.